நடைபெற்று வரக்கூடிய அதிமுக பொதுக்குழுவில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது இந்த 23 தான் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே காலையில் பார்த்திருந்தோம். என்னென்ன தீர்மானங்கள் அப்படிங்கிறது குறித்த தகவல்களும் நமக்கு அந்த துல்லியமாக வெளியாகி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். எதிர்பார்த்தவாறே பெரும்பாலான தீர்மானங்கள் தற்போது இருக்கக்கூடிய மாநில அரசுக்கு, திமுக தலைமையிலான மாநில அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் பெரும்பாலான தீர்மானங்கள் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். நம்முடைய தலைமை செய்தியாளர் திரு ராஜா நம்மோடு இணைந்திருக்கின்றார். ராஜா, நீங்க சொன்னது மாதிரியே, நம்ம பேசினது மாதிரியே பெரும்பாலான தீர்மானங்கள் மாநில அரசை கண்டித்து பல்வேறு விஷயங்கள்ல கொடுத்திருக்கிறாங்க. அதை தாண்டி தேர்தலை நோக்கிய தீர்மானங்கள் ஏதாவது இருக்கிறதா? மத்திய அரசை நோக்கி எதுவும் தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்களா? ராஜா, அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் 23 தீர்மானங்கள் தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதில் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முதல் தீர்மானம் அது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு வாழ்த்துக்கள் வைக்கப்பட்டுள்ளது. அதே போல வனங்களுக்கு பருவமழை தற்பொழுது இந்த பிரச்சனை தொடர்பாக சரியாக கையாளவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் தீர்மானத்தில் குறிப்பிட்டார்கள். குறிப்பாக கூட என்றால் 10வது தீர்மானமாக நாடாளுமன்ற மக்களவையில் கடந்த 13ஆம் தேதி நடந்த பாதுகாப்பு குறைபாட்டால் நடந்த சம்பவம் மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசுக்கு வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது 10வது தீர்மானமாக இந்த பாராளுமன்ற தாக்குதலுக்கு கண்டித்து மத்திய அரசை அந்த சம்பவம் கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்ததோடு ஜனநாயக அமைப்புகளின் பாதுகாப்பை வலுப்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தி ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல ஈழத்தமிழர்கள் நலன் காக்க ஈழத்தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் மத்திய அரசை வலியுறுத்துகிறது. இது ஒவ்வொரு அதிமுக பொதுக்குழுவிலும் இந்த தீர்மானம் என்பது இடம்பெறும். அந்த வகையில் தற்போது ஈழத்தமிழர்களின் நலன் காக்க அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. அதே போல தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அந்த பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நஷ்டீடு கொடுக்காத மாநில அரசை கண்டித்தும் இந்த தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மேலும் அதாவது மத்திய அரசுக்கான ஒரு தீர்மானமாக தாய்மொழியாம் தமிழ் உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள 22 மாநில மொழிகள் அனைத்தும் மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வர மத்திய அரசை வலியுறுத்துகிறது. இது ஒரு முக்கியமான தீர்மானம். 22 மாநில மொழிகள் அனைத்து மத்திய அரசின் அலுவல் மொழிகளாக சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்துகிறது. அதே போல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த ஒரு தீர்மானம் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது. அதே போல இந்த நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு அதில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போல முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை உயர்த்த எவ்வித நடவடிக்கை எடுக்காமலும் புதிய அணை கட்டப்போவதாக நெருக்கடி கொடுக்கும் திமுகவின் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் கேரள அரசின் செயலை கண்டிக்காமலும் அதை எடுக்க சட்ட போராட்டம் நடத்தாலும் வெத்தரப்போக்கு இருந்து வரும் அரசுக்கு தமிழக அரசுக்கு கண்டனம் என்ற ஒரு தீர்மானத்தையும் அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றியுள்ளனர். அதே போல தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வலியுறுத்தல் இருக்கிறது. 22வது தீர்மானமாக ஜனநாயகத்தில் வாக்களிக்கும் உரிமையை அனைவரும் பெற்றிருக்கும் வகையில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் தகுதியுடைய அனைவரும் வாக்களிக்க ஏதுவாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியல் அமைந்திட இந்திய தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்துகிறது. ஒரு முக்கிய தீர்மானமாக பார்க்கப்படுகிறது. அனைவரும் வாக்களிக்கும் விதமாக குளறுபடி இல்லாத வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு தேர்தல் ஆணையத்தை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூட்டிடும் வகையில் அதிமுக நிர்வாகிகள் களப்பணி ஆற்றிட வேண்டும் என்ற ஒரு சூழலை வலியுறுத்தி இந்த தீர்மானம். மொத்தமாக 23 தீர்மானங்களில் 5 தீர்மானங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஜா, நம்ம இந்த கூட்டணி சார்ந்த சில விஷயங்களை எதிர்பார்த்தோம். இந்த கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு வழங்கி ஒரு தீர்மானம் இருக்கும்னா அந்த மாதிரி குறிப்பிட்ட தீர்மானங்கள் இருக்கா இந்த 23ல? அது போன்ற தீர்மானங்கள் எதிர்பார்க்கப்பட்டது. பொதுவாக ஒவ்வொரு அதிமுகவினுடைய பொதுக்குழு தேர்தல் காலத்தில் கூட்டப்படும் பொதுக்குழுவில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் பொழுது சரி, அவருக்கு அந்த அதிகாரம் பொதுச் செயலாளர் அளித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எப்பொழுதும் அதிமுகவினுடைய பொதுக்குழுவில் இடம்பெறும். தேர்தல் காலத்தில் நடத்தப்படும் பொதுக்குழுவில் இடம்பெறும். அது போன்ற எதுவும் இந்த தீர்மானத்தில் இல்லை. ஆகையால் இந்த தேர்தலில் 40 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை தான் நிறைவேற்றியுள்ளனர். முக்கியமாக மாநில அரசை, தமிழக அரசை கண்டித்துதான் பல்வேறு தீர்மானங்கள்
நிறைவேற்றப்பட்டுள்ளன. அதே போல வந்து மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கைகளும் வந்து இப்போ யார் பேசிட்டு இருக்காங்க, தீர்மானங்களை யார் வாசித்து வருகிறார்கள், எப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பேசுவார்னு எதிர்பார்க்கப்படுது? தீர்மானங்கள் வந்து 23 தீர்மானங்களையும் ஒவ்வொருவராக வாசிப்பார்கள். அதாவது 3 தீர்மானங்கள் ஒரு நிர்வாகி, 4 தீர்மானங்கள் ஒரு நிர்வாகி என்று பிரித்துக் கொள்வார்கள். அந்த வகையில் தற்பொழுது முன்னாள் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் தான் வந்து தீர்மானங்களை வாசித்து வருகிறார். இந்த தீர்மானங்கள் எல்லாம் வாசிக்கப்பட்ட பிறகுதான் கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள் பேச ஆரம்பிப்பார்கள். அப்பொழுதுதான் இந்த கூட்டணி குறித்து பேசப்படுகிறதா, இந்த ஓபிஎஸ் குறித்து விமர்சனம் வைக்கப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் அந்த பேச்சினுடைய சாராம்சத்தில் தான் தெரிவதும் தற்பொழுது வெறும் தீர்மானங்களை மட்டும் வந்து விரிவாக வாசித்து வருகின்றனர். ரைட், நன்றி ராஜா, விரிவான உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.